பியூர் ஃபேட் மட்டும் எடுப்போம். ஸோ இதுதான் வந்து வி கால் இட் அஸ் த மைக்ரோஃபேட். இதில் இருக்கிற அந்த ஸ்டெம் செல்ஸ் வந்து இட் இஸ் காட் லாட் ஆஃப் கேரக்டர்ஸ். அதில் வந்து வி கேன் யூஸ் இட் ஃபார் ஸ்கின். So fat is actually very very useful component of liposuction. That is what we get out of liposuction. இப்போ நீங்கள் ஒரு வெயிட்டில் இருக்கீங்க, தொப்பையில் எவ்வளோ தான் ஃபேட் இருக்குது அப்படின்னா, இப்போ அந்த ஃபேட் எடுத்து போட்டிங்க, வெயிட் அதே அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறீங்கன்னா பிரச்சனை கிடையாது. இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு பர்டிகுலர் வெயிட்டில் இருப்பாங்க, அப்புறம் நம்ம ஃபேட் எடுத்து இங்கே போட்டுருவோம், அப்போ திடீர்னு வெயிட் குறைச்சிட்டாங்க வைங்க, அப்போ இங்கே இருக்கிற ஃபேட்டும் போயிடும். If they are able to maintain the same amount of body weight maintain பண்ணிட்டு இருக்காங்க, அந்த ஃபேட் ஜாஸ்தி போடாமல் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து it will be like more like a very permanent procedure. So liposuctionல we are removing the fat. In fat grafting we are using that fat for certain indications. ஸோ ஃபேட் கிராஃப்டிங்னா என்னென்னா, நம்ம லைப்போசெக்ஷன் மாதிரியே ஃபேட் எடுத்து அதை வந்து டிஸ்கார்ட் பண்ணாமல் வி ஸ்டோர் இட் ஆன் டேபிளே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதை ப்ராசஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ஃபேட் கிராஃப்டிங் ப்ராசஸ் பண்ணும்போது அந்த பியூர் பார்ட் ஆஃப் த ஃபேட் மட்டும் எடுத்துகிட்டு மீதி இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா லைக் there will be some blood with that and then the local anesthetic solution இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு பியூர் ஃபேட் மட்டும் எடுப்போம். ஸோ இதுதான் வந்து வி கால் இட் அஸ் த மைக்ரோஃபேட். இந்த ஃபேட்டை எடுத்து இன்ஜெக்ட் பண்ணால் இது பேர் மைக்ரோஃபேட். இந்த ஃபேட்டை எடுத்து ப்ராசஸ் இன்னும் ஃபர்தராக ப்ராசஸ் பண்ணி வி தென் மேக் இட் இன்டு சொல்யூஷன் மாதிரி எடுத்து போட்டோம்னா தட்ஸ் கால் நானோஃபேட். ஸோ இது ரெண்டுக்குமே ரெண்டு யூஸ் இருக்குது. மைக்ரோஃபேட் தான் வந்து வி இன்ஜெக்ட் டு கிரியேட் வால்யூம். இப்போ பிரெஸ்ட்டுக்கு வேணும்னா வி கேன் யூஸ் ஃபேட் டு கிரியேட் வால்யூம். பட்டுக்கு வேணும்னா வி கேன் கிரியேட் வால்யூம். இப்போ ஃபேஸில் வந்து சில பேருக்கு இந்த குழி விழுந்த மாதிரி இருக்குது, இல்லை ஒரு சைட் ஆஃப் த ஃபேஸ் மட்டும் கம்ப்ளீட்டாக ஒரு டிஃபார்ம்டாக இருக்குது, அதுக்கெலாம் நம்ம ஃபேட் யூஸ் பண்ணலாம். இதுக்கெலாம் வந்து மைக்ரோஃபேட். இந்த நானோஃபேட்ன்றது வந்து ஆக்சுவலாக வால்யூம்காக கிடையாது, but it gives stem cells. And the fat வந்து it contains adipose derived stem cells. It's very very significant. Nowadays they are using these stem cells இதுக்காக காஸ்மெட்டிக்காக இல்லை, wound healing, even sometimes nerve injury repair, இது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது என்னன்னா, இதில் இருக்கிற அந்த ஸ்டெம் செல்ஸ் வந்து இட் has got lot of characters. அதில் வந்து we can use it for skin. So skin rejuvenation, under eye dark circles, even for hair. ஹேருமே வந்து PRP மாதிரி it is also a regenerative medicine. ஸோ அதுக்குமே வந்து we can use this nanofat grafting. But generally this microfat is what is used for the volume. Sometimes we combine both. ஃபேஸில் வந்து நம்ம மைக்ரோஃபேட் போட்டு கொஞ்சம் ஃபேஸ் வந்து we can increase, I mean அந்த தேவையான அளவு we can make it little, ரொம்ப உள்ளே போன ஃபேஸை we can try to bring it back. அப்புறம் nanofat we can use for the rest of the face to create a rejuvenated look. ஸோ அது மாதிரியும் நம்ம பண்ணலாம். ஸோ fat is actually very very useful component of our liposuction. That is what we get out of liposuction. So இந்த fat வந்து grafting எடுத்து பண்ணுறோம் இல்லையா, அது வந்து it retains from where அதோட கேரக்டர் from it where it is been taken. If you take it from the தொப்பையிலேருந்து இல்லை வயிறுலேருந்து எடுத்து போடுறோம்னா, இப்போ நீங்கள் ஒரு வெயிட்டில் இருக்கீங்க, தொப்பையில் எவ்வளோ தான் ஃபேட் இருக்குது அப்படின்னா, இப்போ அந்த ஃபேட் எடுத்து போட்டிங்க, வெயிட் அதே அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறீங்கன்னா பிரச்சனை கிடையாது. இப்போ நீங்கள் வெயிட் போட்டிங்க, தொப்பையில் ஃபேட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா நம்ம அதை எடுத்து போட்ட இடத்துலையும் ஃபேட் இன்க்ரீஸ் ஆகும், சைஸ் ஆஃப் த ஃபேட் செல்ஸ். நீங்கள் தொப்பை குறைஞ்சதுன்னா வெயிட் எங்கேயும் குறையலாம். இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு பர்டிகுலர் வெயிட்டில் இருப்பாங்க, அப்புறம் நம்ம ஃபேட் எடுத்து இங்கே போட்டுருவோம், அப்போ திடீர்னு வெயிட் குறைச்சிட்டாங்க வைங்க, அப்போ இங்கே இருக்கிற ஃபேட்டும் போயிடும். ஸோ இட் ரீடைன்ஸ் த from where it is being taken. Just like liposuction மாதிரியே நீங்கள் ஆக்சுவலாக கரெக்டான வெயிட்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா தான் அது வந்து இந்த வால்யூம்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ நீங்கள் ஒரு வால்யூம் ஆக்சுவலாக இவங்க யாருக்கு யூஸ் பண்ணுவோம், இந்த ஃபேஸ் உள்ளே போனவங்க ஆல்ரெடி அவங்க கொஞ்சம் வெயிட் ரெடியூஸ் பண்ணியிருப்பாங்க, அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இன்ஜெக்டே பண்ணுறோம். இஃப் தேர் ஏபிள் டு மெயின்டைன் த சேம் அமௌண்ட் ஆஃப் பாடி வெயிட் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த ஃபேட் ஜாஸ்தி போடாமல் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து இட் வில் பி லைக் மோர் லைக் அ வெரி பர்மனன்ட் ப்ரொசீஜர். த அதர் திங் அபவுட் ஃபேட் இன்ஜெக்ஷன் இஸ், நம்ம வந்து ஃபேட் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல இன்ஜெக்ட் பண்ணும்போது பாடியே கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிடும் ஃபேட், லைக் cells will die. ஸோ இப்போ நம்ம வந்து இங்கேருந்து எடுத்து இங்கே ஒரு 100 cc ஃபேட் போடுறோம், 100 cc தேவைப்படாது, மேபி ஒரு 20 cc ஃபேட் போடுறோன்னு வைங்க, அதில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும், கடைசியில் ஒரு 10 cc தான் இருக்கும். அப்போ சில பேருக்கு ரீட் ஒர்க் பண்ணும், லைக் we have to do it in other session. ஸோ ஒரே செஷனில் சில பேருக்கு பத்தாது, they require 2 or 3 sessions also.